இப்போதைக்கு சார் தொடரும் இந்த படத்தோட ஒன்லைன் கதை. மோகன்லால் தன் ஃபேமிலியோட ஒரு அமைதியான அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருடைய காரை ஒருக்க சர்வீஸ்காண்டி ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுக்குறாரு. அந்த மெக்கானிக் பண்ணுற தப்புனால அந்த கார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுது. இப்போ நம்மால் அந்த காரை மீட்கிறதுக்காண்டி ஸ்டேஷனுக்கு போகிறாரு. இந்த இடத்துல தான் இவருடைய லைஃப்பில் ஒரு மோசமான போலீஸ்காரர் உள்ள வராரு. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சில விபரீதமான சம்பவங்கள் மோகன்லால் எடுக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் அவதாரம். இதுதான் இந்த படத்தோட கதை. மோகன்லாலை ஏன் ஒரு கம்ப்ளீட் ஆக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ், சீன் பை சீன் கதற விட்டுருப்பாப்புல. அதுவும் முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பயங்கர ஒரு ஜாலி பர்சனாக, ஃபேமிலிக்கு பயங்கர ப்ரையாரிட்டி கொடுப்பாரு, ஒய்ஃப் சொன்னதெல்லாம் கேட்பாரு. அந்த சீனெல்லாம் பயங்கர சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ரொம்ப அந்த கேரக்டரே அவ்வளோ என்ஜாயபுளாக இருந்துச்சு. டுவர்ட்ஸ் த இன்டர்வல் ஒரு சீன் வரும். அதாவது காரில் போயிட்டு இருப்பாப்புல, கூட 3 பேர் இருப்பாங்க. சைடில் ஒரு போலீஸ்காரர் உட்காந்துருப்பாரு. அந்த சீனில் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை அந்த போலீஸ்காரர் மோகன்லால்கிட்ட சொல்லுவார். அதை கேட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணிட்டு அவர் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். செம்ம பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி நிறைய சீன் சொல்லலாம். மோகன்லால் தாண்டி ஒரு மெயின் வில்லன் ஒருத்தர் வருவார். ஒரு போலீஸ்காரராக நடிச்சிருப்பாரு. பிரகாஷ்னு ஒரு புதுமுக ஆக்டர்னு நினைக்கிறேன். செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அந்த கேரக்டர் மேலே ஒரு கட்டத்தில் நமக்கு வெறுப்பு வரும். ஆனால் அந்த பெர்ஃபார்மன்ஸை அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம். அவர் கூடவே இன்னொரு போலீஸ்காரர் வருவார். அவருமே நல்லா பண்ணியிருந்தார். பட் இந்த 3 பேரை தாண்டி வேற எந்த கேரக்டருமே படத்தில் ஒரு டெப்த் இருக்காது. சோபனா கேரக்டர் கூட கொஞ்சம் மேலாக்கில் தான் எழுதியிருந்தாங்க. ஓவராலாகவே ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கர என்ஜாயபுளாக இருந்துச்சு, பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பு, அந்த சீன்லாம் பயங்கர யதார்த்தமாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த யதார்த்தம் செகண்ட் ஹாஃபில் மிஸ் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஒரு ஜெனரிக்கான ஒரு ரொட்டீனான ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா மாதிரி தான் போச்சு. யதார்த்தம் மிஸ் ஆச்சுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மோகன்லால் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு சீனில் நைட்டில் ஒரு போலீஸ்காரர் வீட்டுக்கு போவார். ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அதுக்கு அடுத்த சீனில் அந்த போலீஸ்காரரை இன்னொரு ஊரில் லாட்ஜில் கட்டி வச்சுருப்பாப்புல. எப்படி யாருக்குமே தெரியாமல் அந்த போலீஸ்காரரை கட்டி தூக்கிட்டு வந்தார். இது ரொம்பவே லாஜிக் இல்லாத நம்ப முடியாத சீன் அப்படிலாம் கிடையாது. இதை விட மோசமான சீன்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிடுது இல்லையா. ஒரு யதார்த்தமாக போய் நம்ம இப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு ஒரு மீட்டர் செட் பண்ணிடுது இல்லை. அது செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் டைல்யூட் ஆகும்போது படம் செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு இல்லையே அப்படிங்கிற ஃபீலிங் நிறைய இடத்துல வந்துச்சு. அதே மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே சோபனா அண்ட் அந்த குட்டி பொண்ணு அந்த வயலன்ஸ் காட்சிகள்லாம் அவ்வளோ டீட்டெயிலிங் தேவையில்லையோ அப்படின்னு கூட தோணுச்சு. ஸோ ஓவராலாக எனக்கு செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது இந்த படம் கொஞ்சம் ஓவர் ரைட்டட் படமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளோ என்ஜாயபுளாக இருந்துச்சு. அதுக்காக செகண்ட் ஹாஃப் மோசம்லாம் கிடையாது. செகண்ட் ஹாஃப் டீசெண்டாக தான் இருக்கும். பட் கொஞ்சம் ஒரு டிப் இருக்கும். பட் அகைன் மோகன்லால் அந்த வில்லனுடைய பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாத்துக்காகவும் தாராளமாக ஒர்க்கை பார்க்குறதுக்கு ஒர்த்தான படம் தான். பாய்.